நான் சொன்ன பொழுது மூன்றாவது பயணமாக இந்த ஊருக்கு வருகின்றேனே, நான் பொதுவாக ஒரு ஊருக்கு ஒரு முறைதான் விஜயம் செய்வது வழக்கம். ஏனென்றால் பல ஊர்களில் இருந்து என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சேவை பல ஊர்களுக்கு தேவையாக படலாமே என்ற எண்ணத்தில் எனக்குள்ளே நான் வைத்துக் கொண்ட ஒரு கட்டுப்பாடு. அதற்கு இவர்கள் சொன்ன பதில் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. ஐயா, இது உங்களுடைய ஊர், நீங்கள் வருடந்தோறும் வர வேண்டும். ஆமோதி, நான் ஒற்றுக்கொள்கின்றேன். வாய்ப்பு கிடைத்தால் வருடந்தோறும் வந்து இந்த அன்பான மாணவ மாணவிகளை பார்த்து உங்கள் தகவல்களை கேட்டு மதிக்கிறவர்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவன் அருளுக்கு எல்லாம் நல்லபடியாக. அழகாக ஒரு பழமொழி சொல்வார்கள், எரிகின்ற திரியால் தான் எரியூட்டக்கூடிய திரிக்கு எரியூட்ட முடியும் என்று. ஒரு மெழுகுவர்த்தியை நீங்கள் மெழுகுவர்த்தியை பிரகாசமாக ஒளிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எரிந்து கொண்டிருக்கின்ற மெழுகுவர்த்தி மூலம்தான் நீங்கள் எரியூட்ட முடியும். நான் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்ற மெழுகுவர்த்தி, நீங்கள் எரிய துடிக்கின்ற மாணவ மணிகளாகிய சின்ன மெழுகுவர்த்தி. உங்களை நான் என்னை போன்ற ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியாக உங்களில் ஒவ்வொருவரும் வருவதற்கு என்னுடைய முதல் தரமான வாழ்த்துக்களோடு என் உரையை தொடங்குகிறேன். கிடையாது, இரண்டு நபர்கள் தான். ஒன்று வெற்றி பெற்றவர்கள், இன்னொன்று வெற்றி பெறாதவர்கள். வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சில மாணவ மாணவிகள் சொல்லலாம், சார் நான் எங்க அம்மா அப்பா படிக்கல, அவங்களுக்கு நான் பிறந்துட்டேன், என்னால எப்படி படிக்க முடியும்? சார் நான் ஏழை குடிசையில் பிறந்துட்டேன், எனக்கு பணம் கிடையாது, என்னால எப்படி படிக்க முடியும்? சார் எனக்கு ஆங்கிலம் வரல, என்னால எப்படி படிக்க முடியும்? சார் எங்க குடும்பத்துல தாத்தாவிலிருந்து யாருமே படிக்கல, நான் மட்டும் எப்படி படிக்க முடியும்? நான் தோல்விகளுக்காகவே பிறந்த ஒரு தோல்வியான மாணவ மாணவிகள், எங்களால் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விகளை கேட்கலாம். அந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு பதில் மூலம் சொல்ல விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் தோற்றவர்கள் எவர்களுமே கிடையாது. ஒன்று வெற்றி பெற்றவர்கள், இன்னொன்று வெற்றி பெறாதவர்கள். ஏனென்றால் நீங்கள் முதலில் உங்கள் தாயின் கருப்பையில் இருந்து வெளிவரும் பொழுது இந்த உலகத்தினுடைய மூச்சு காற்றை, நாம் சுவாசிக்கும் காற்றை உள்ளே இழுத்து இந்த உலகத்தில் பிறப்படுத்த மானிட பிறவிகள் நாம். அதுதான் உங்களுடைய முதல் வெற்றி. அந்த முதல் சுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் இறந்தவர்களாக மதிக்கப்படுவீர்கள். அந்த முதல் சுவாசத்தை தாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் முன்பே, தந்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் முன்பே, ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் முன்பே நீயாகவே அந்த வெளிக்காற்றை உள்ளே இழுத்து உனக்கு உள்ளேயே ஒரு உயிரை ஊட்டிக் கொண்டாயே, அது உன்னுடைய முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி என்ன தெரியுமா? படிக்க வேண்டும் எண்ணத்திற்காக இந்த வகுப்புகளை எல்லாம், ஒவ்வொரு வகுப்புகளையும் 4ஆம் வகுப்பாக இருக்கட்டும், 3ஆம் வகுப்பு பாஸ் செய்த பிறகுதான் நீ 4ஆம் வகுப்பு வராய். இப்படி ஒவ்வொரு வகுப்புகளை எல்லாம் தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று வந்திருக்கிறாயே, அந்த தேர்ச்சியே உன்னது இரண்டாவது வெற்றி. மூன்றாவது வெற்றி என்ன தெரியுமா? இத்தகைய விழாக்களில் இது போன்ற பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னையும் வரவழைத்து உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களும் வந்திருக்கிறார்களே, அந்த பெற்றோர்களுக்கு பிறந்தாயே, அது உன்னுடைய மூன்றாவது வெற்றி. இன்று எத்தனை பெற்றோர்கள், எத்தனை குழந்தைகள் இது போன்ற நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். டிவி சீரியலில் அமர்ந்து விட்டால் தன் பெயரை யார் என்று கேட்டால் கூட உடனே பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாம் நகர்ந்து விடுகின்றோம். அதுபோல இன்று டிவிக்களும் சினிமாக்களும் கிரிக்கெட்டுகளும் இன்றைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டு நல்ல செயல்களுக்கும் மாணவ மாணவிகள், நாங்கள் பெற்றோர்கள் தயார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பெருமிதம் என் கண்களில் தெரிகின்றது. எதிர்காலத்தில் இன்னும் குறைந்தது 10 வருடத்தில் இந்த அரும்பாவூர் ஏகப்பட்ட IAS IPS அதிகாரிகளை பெற்றெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த ஊரை விட்டு செல்ல போகிறேன்.
வேதனைப்படாதே. ஒவ்வொரு தோல்வியிலும் தான் வெற்றிக்கான விதைகள் விதைக்கப்படுகின்றன. விதை விதைக்கும் பொழுது வீட்டில் படுத்து உறங்கிவிட்டு அறுவடை காலங்களில் அறுவாய் எடுத்து சென்றால் கிடைப்பது விளைச்சல்கள் அல்ல, வேதனைகள் என்பது நம் மனதுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது போன்ற மாணவ மாணவிகளை படிக்கின்ற காலங்களில் வீட்டில் படுத்து உறங்கிவிட்டு பரீட்சை நேரங்களில் பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொண்டு சென்றால் கிடைப்பது ஹீரோ பட்டம் அல்ல, ஜீரோ பட்டங்களே என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஹீரோவாக பரிணமிக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மாசுக்களை எடுத்து விட்டால் நல்ல செயல்கள் இருக்கும், மாசு பொருள்களை எடுத்து விட்டால் நல்ல பொருள்கள் இருக்கும், மாசு எண்ணங்களை எடுத்து விட்டால் நல்ல செயல்கள் இருக்கும், மாசு செயல்களை நீக்கிவிட்டால் நல்ல செயல்களோடு நல்ல குழந்தைகள், நல்ல படிப்புகள், நல்ல செயல்கள் வந்து இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொற்கொள்ளர்களை பார்த்திருப்போம். பொன்னை உருக்குகிறார்கள், உருக்கி அந்த மாசை எடுத்த பிறகு உண்மையான அந்த சுய தங்கத்தை காதுகளிலும் கழுத்துகளிலும் அணியக்கூடிய நகைகளாக மாற்றி இன்று வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தத்துவம் என்ன? தங்கத்திலிருந்து மாசை பிரித்தெடுத்தார்கள், மனதுக்கு மகிழ்ச்சி, முகத்திலும் புன்னகை, பொன்னகையோடு. அதுபோல உங்கள் குழந்தைகள் மனத்தில் இருந்து மாசு செயல்களை நீக்கும் பொழுது அவர்கள் உலகத்துக்கும் உங்களுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளைகளாக காட்சி தருவார்கள் என்பதுதான் அதனுடைய எண்ணம். ஒரு சின்ன ஒரு 5-6 வரிகளை உங்களுக்கு சொல்கின்றேன் மாணவ மாணவிகளே. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? புத்தராக இருக்க வேண்டும். உடனே சார் என்ன சார் புத்தர் மாதிரி என்ன சொல்றீங்க? ஆசை பாசம் எதுவுமே இல்லாம புத்தர் மாதிரி இருக்கணுமா? அதனுடைய அர்த்தம் கிடையாது. நான் சொல்லும் அர்த்தம் வேறு. நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது புத்தராக இரு என்ற 2 வார்த்தைகளை மட்டும்தான். எப்படி புத்தராக இருப்பது என்று சொல்கின்றேன். புத்தர் என்றால் விழித்துக் கொண்டு இரு என்று அர்த்தம். விழித்துக் கொண்டு இருந்து சென்றால் தூங்காதே என்று பொருள், மறைமுக பொருள். தூங்காதே என்று சொன்னால் இரவில் 8 மணி நேரம் குறைந்தது தூங்கியாக வேண்டும். அந்த தூக்கத்தை நான் சொல்லவில்லை. ஒரு மனிதனுடைய நேரத்தை 3ஆக பகுக்கலாம். தூங்குகின்ற நேரம், வேலை பார்க்கின்ற நேரம், அதாவது பள்ளிகளில் படிக்கின்ற நேரம், மற்றொன்று ஓய்வு எடுக்கின்ற நேரம். தூக்கத்தை தவிர வேலை பார்க்கின்ற நேரத்திலும் ஓய்வு எடுக்கின்ற நேரத்திலும் தூங்காமல் இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லலாம், நான் தூங்குறதே இல்லை சார், இப்ப கூட புத்தராக தான் இருக்கேன். கிடையாது. ஒவ்வொருவரும் தூங்குகின்றோம். வேலை பார்க்கும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தூங்குகின்றோம், ஓய்வெடுக்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் தூங்குகின்றோம், என்னையும் சேர்த்து. எப்படி தெரியுமா? எத்தனையோ முறை நாம் ஆசிரியர் கேட்கும் போது, எங்கடா தம்பி ஹோம்வொர்க் பண்ண சொன்னோனே அந்த நோட்டு எங்க என்று சொல்லும் போது நாம் தேடி தேடி பைகளையே பார்ப்போம். 10 நோட்டுகளை 10,000 முறை புரட்டி புரட்டி பார்ப்போம், அந்த நோட்டை மட்டும் காணவில்லை என்று. ஏனென்று சொன்னால் ஹோம்வொர்க்கை செய்து வீட்டிலே அந்த நோட்டை பையில் வைக்கும் பொழுது நாம் தூங்கிவிட்டோம். அதனால் அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து வராமல் இருந்து விட்டோம். கதவை பூட்டி விட்டு, நன்றாக பூட்டி விட்டு வாசலுக்கு வந்து விடுவோம். திரும்ப ஓடி கதவு பூட்டி இருக்கிறதா என்று சோதனை செய்து பார்ப்போம். அப்பொழுது பூட்டுகளை பூட்டும் பொழுது நாம் மறந்து விட்டோம். பல நேரங்களில் காலையில் என்ன சாப்பிட்டாய் என்று கேட்கும் பொழுது நாம் சாப்பிட்டதே நாம் மறந்து விடுவோம். சொல்ல தெரியாது. இட்லியா, தோசையா, பழையதா, சாம்பாரா, சட்னியா, எதுவுமே சொல்ல தெரியாது. முழிப்போம். 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் கழித்து நாம் சொல்லுவோம். அப்பொழுது சாப்பிடும் பொழுது நாம் தூங்கிவிட்டோம். இப்படி வாழ்க்கையில் நீ நடந்து பொழுது ஏற்று நீ யாரை பார்த்தாய் என்று கேட்கும் போது கூட உடனே பதில் சொல்ல தெரியாது. அப்போது அவர்களை பார்க்கும் பொழுது நாம் தூங்கிவிட்டோம். கேள்விகள் முடிந்த பிறகு பாடங்கள் நடத்தி அந்த பாடத்தில் நடந்த கேள்விகளை கேட்கும் பொழுது நாம் பதில் சொல்ல முடியாது. அந்த பாடம் நடக்கும் போது நாம் தூங்கிவிட்டோம். ஒவ்வொரு வகையும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சில நேரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த தூக்கத்தை விட்டு விழிப்போடு நீ இருக்க வேண்டும். வேலை செய்தாலும் சரி, படித்தாலும் சரி, உன்னுடைய கடமை என்ன என்பதை நினைத்து நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கின்றேன். நீ புத்தராக இரு. அடுத்து நீ நன்றாக சரியாக சைக்கிள் ஓட்ட வேண்டும். சார் படிக்கிறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீ ஞாபகப்படுத்த வேண்டியது சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்ற 2 வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எப்படி தெரியுமா? சைக்கிள் ஓட்டுவதில் எத்தனை விதங்கள் இருக்கிறது? பெடலை போட்டு விட்டு ஸ்டாண்ட போட்டுட்டு பெடலையே மிதிச்சுட்டு தான் வண்டி போகுமா?
அது மாதிரி நிறைய பேர் மிதிச்சிட்டு இருக்கோம். புத்தகத்தை வச்சுட்டு மனசை எங்கேயோ விட்டுட்டு வேகமா படிக்கிறதுன்னு படிச்சுட்டு இருப்போம். புத்தகத்தை திறந்து வைப்போம். முதலாம் நூற்றாண்டு முதலாம் பாணிப்பட்ட போர் 1526, முதலாம் பாணிப்பட்ட போர் 1526, முதலாம் பாணிப்பட்ட போர் 1526, இப்படியே அரை மணி நேரம் சொல்லிக் கொண்டிருப்போம். இது பெடல போட்டு விட்டு ஓட்டுற சைக்கிள் கார். இன்னொரு கதை எப்படி தெரியுமா? வேகமா ஓட்டுறது, பயங்கரமா வேகமா ஓட்டுறது. பெரம்பலூர் போறதுக்கு ஆத்தூர் ரோட்ல ஓட்டுறது வேகமா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுறது. இது செகண்டா ஓட்டுற சைக்கிள் கார். அது மாதிரி போனா கதை ஆகுமா? அப்படியாக எப்படின்னா வேகமா படிக்கணுங்கிறது அப்பாவிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக புத்தகத்துக்கு இடையில கல்கி குமுதம் இப்படி மாதிரி புத்தகத்தை வச்சு படிக்கிறது. இது 2வது கதை. 3வது கதை எப்படி தெரியுமா? சரியான வேகத்தில், சரியான திசையில், சரியான தெம்போடு மெதுவா மிதிச்சுட்டு போனால் சரி, எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் என்னால் முதிக்க முடியும், இலக்கு தீர்முறை என்று ஓட்டிக்கொள்கிறாயே, அது ஒரு விதம். அதைத்தான் சொல்கிறேன், நீ சரியாக சைக்கிள் ஓட்ட வேண்டும். நீ 2வது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது சரியாக சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று சொல்வது படிக்கின்ற நேரத்தில் சரியாக படிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு படிக்கிறாய, 10வது புத்தகத்தை மட்டுமே படி. அதுதான் உனக்கு பைபிள், அதுதான் உனக்கு திருக்குர்ஆன், அதுதான் உனக்கு பகவத்கீதை. மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடு. எந்த வகுப்பில் படிக்கிறாயோ அந்த வகுப்பு புத்தகம் தான் உனக்கு மூச்சு, அதுதான் உனக்கு சாப்பாடு, அதுதான் எல்லாம். அதான் சரியாக சைக்கிள் ஓட்டுகின்ற முறை. 3வது ஊனமாக இரு. என்ன சார்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிடம் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிதுன்னு பாடி இருக்காங்களே, அதையெல்லாம் விட்டுட்டு ஊனமாக இருன்னு சொல்றீங்களே. ஊனமாக இருப்பதற்கா என் பெற்றோர்கள் என்னை பெற்றெடுத்தார்கள்? கேள்வி கேட்கலாம். நான் சொல்லுகின்ற ஊனம் வேறு. சிந்தித்துப்பார். நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது ஊனமாக இரு. இந்த 2 வார்த்தை தான். எப்படி ஊனமாக இருப்பது? ஜான் மில்டனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறா? அவர்களுக்கு கண்களே தெரியாது. ஒரு கவிஞர் பாரடைஸ் லாஸ்ட் என்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தை படைத்தார். அவர் கண் குருடாக இருந்த பொழுதும் சொல்ல சொல்ல தனது கண்களே இல்லாதனால் 2 பெண்கள் இருந்தார்கள். 2 பெண்களால் எழுதப்பட்ட காவியம் தான் பாரடைஸ் லாஸ்ட். உலக புகழ் பெற்றது. அடுத்து சிம்போனி இசைன்னு கேள்விப்பட்டிருப்போம், இளையராஜான்னு சொல்லி. அந்த 9வது சிம்போனி இசைய அவர் அந்த இயற்றிய உருவாக்கிய அந்த ஒரு மேலை நாட்டு அறிஞருக்கு காது செவிடு, அவரால் கேட்க முடியாது. அவர் செவிடாக இருந்தாலும் உலகத்திற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கினார். 1330 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் செவிடு. இவர்கள் எல்லாம் செவிடாகவே பிறந்தார்கள், செவிடாகவே வளர்ந்தார்கள், செவிடாகவே சாதனை படைத்தார்கள். நான் அந்த அளவு சொல்லவில்லை. நீ சில நேரத்தில் செவிடாக இருக்க வேண்டும், சில நேரத்தில் குருடாக இருக்க வேண்டும், சில நேரத்தில் முடமாக இருக்க வேண்டும். எப்படி? எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அந்த செயல்களை பார்க்க நினைத்தால் நீ குருடனாக இரு, தவறு கிடையாது. எதையெல்லாம் கேட்க கூடாதோ அந்த செயல்களை கேட்க நேர்ந்தால் நீ செவிடனாக இரு, தவறு கிடையாது. எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போகாமல் இருப்பதற்கு நீ முடவனாக இரு, தவறு கிடையாது. சினிமா தியேட்டர் போவதற்கு முடவனாக இரு, தவறு கிடையாது. இது போன்ற எண்ணற்ற இடங்கள் இருக்கிறது. எந்த இடங்களில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அந்த இடத்தில் குடமாகவோ முடமாகவோ குருடனாகவோ செவிடனாகவோ இருப்பதில் தவறு கிடையாது. வம்பு நடக்கின்ற இடத்தில், பிரச்சனைகள் இருக்கின்ற இடத்தில், சண்டை நடக்கின்ற இடத்தில், வாக்குவாதம் இருக்கின்ற இடத்தில் நீ ஊமையாக இரு, தவறு கிடையாது. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டியது, நீ சில நேரங்களில் நீ ஊனமாக இருப்பதில் தவறு கிடையாது. ஏனென்றால் ஊனம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும், உயர்வான இடத்தில். அடுத்து என்ன சார் வித்தியாசமா சொல்றாரு? அடுத்து ஜோசியத்தை நம்பும். என்ன சார் கதை சொல்றீங்க? ஜோசியத்தை சொல்றீங்களா? எஸ், உன் வாழ்க்கையே ஜோசியத்தை நம்பிதான் இருக்கிறது. ஆனால் நீ நினைக்கும் ஜோசியம் வேறு, நான் சொல்லும் ஜோசியம் வேறு. அது என்ன தெரியுமா? உடனே அம்மா சொல்லுவாங்க, அப்பா சனி 7.5 சனியை உனக்கு பிடிச்சிருச்சுடா, உனக்கு இன்னமும் தொடங்கிருச்சு, அதனாலதான் உனக்கு படிப்பு வரல. 7.5 சனியை பிடிச்சா அவன் 7.5 வருஷம் ஃபெயில் ஆகிட்டா இருக்க முடியும். உனக்கு ராகு பார்வை வரல, அதனாலதான் உனக்கு சரியா படிப்பு வரல. உனக்கு கேது பார்வை வரல, அதனாலதான் படிப்பு சரியா வரல.
இப்படி எல்லாம் நவக்கிரகங்களின் மீது பழியை போட்டு நம் மீது உள்ள பழிகளை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகின்றோம். நான் சொல்ல விரும்புவது, நீ ராகை நம்பு, கேதை நம்பு, சந்திரனை நம்பு, சூரியனை நம்பு, எல்லாவற்றையும் நம்பு. அது நான் தலையிட விரும்பவில்லை, அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை விட ஒன்றை நீ நம்ப வேண்டும். இதை தெரியுமா? ராகு என்று சொல்கிறாயே, ராகுவை நம்புவதற்கு பதிலாக ஒரு வீட்டில் இருக்கும் அப்பாவை நம்பு. சனியன் என்று நம்புகிறாயே, அந்த சனியனை நம்புவதற்கு பதிலாக உனக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களை நம்பு. கேது என்று நம்புகிறாயே, கேதை நம்புவதற்கு பதிலாக உனக்கு உறுதுணையாக இருக்கும் உன்னுடைய அம்மாவை நம்பு. ராகு பரிகாரம் என்று செய்கிறார்களே, அதுபோல அப்பா என்ன சொல்கிறாரோ அந்த பரிகாரத்தை நம்பு. அம்மா என்ன சொல்கிறாரோ அந்த பரிகாரத்தை நம்பு. அக்கா என்ன சொல்கிறாரோ அந்த பரிகாரத்தை நம்பு. ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த பரிகாரத்தை நம்பு. என்ன செய்ய சொல்கிறார்களோ, காலையில் 4 மணிக்கு எழுந்திருத்து குளிர் தண்ணீரில் குளித்து பூஜை செய்ய வேண்டும் என்று ராகு சொல்கிறார்களா? அம்மா என்ன சொல்கிறார்கள்? 4 மணித்திலிருந்து முகத்தை கழுவி டீ குடித்து விட்டு புத்தகத்தை எடுத்து படி என்கிறார்களே, அதுதான் உனக்கு பரிகாரம். அந்த பரிகாரத்தை சென்றால் நீ சூரியனாக பிரகாசிப்பாய். உன்னை சுற்றி 9 கோள்களும் சோலார் ஃபேமிலி என்று சொல்கிறார்கள். நயன் பிளானட். அந்த நயன் அடுத்து குப்பைகளை கூட்டி சுத்தம் செய். என்ன சார், நான் கூட்டுறதே இல்லை, என்ன கூட்ட சொல்றீங்களே, விளக்க மாட்ட போச்சு. நீங்கள் நினைக்கும் கூட்டல் வேறு, நான் நினைக்கும் கூட்டல் வேறு. பையன், நாங்க என்ன சார், படுத்த பாயவே நான் சொல்றது கிடையாது, தலையணையே எடுத்து வச்சது கிடையாது. எங்க அம்மா போடுவாங்க, அப்படியே எழுந்திருப்பேன். என்ன போய் கூட்டி சுத்தம் செய்ய சொல்றீங்க? நீங்கள் நினைக்கும் கூட்டி சுத்தம் செய்தல் வேறு, நான் சொல்லும் சுத்தம் வேறு. எப்படி தெரியுமா? நினைவு பகுதி நாம் மறந்து போகின்ற ஒவ்வொரு ஆளுக்கு மறந்து போகுதுன்னு சொன்னா, மறதி அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா, அது மாணவனாக இருக்கட்டும், 60 வயதானவர்களாக இருக்கட்டும், மறதி ஏன் வருகிறது? 2 காரணம் தான், சிம்பிளா சொல்லலாம். மறதி வருவதற்கு காரணம், அதில் உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உனக்கு விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கேன், அது மறந்து போயிடும், ஞாபகம் இருக்காது. இன்னொன்று, உனக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்க, அது மறந்து போயிடும். அந்த பிடிக்காத பொருளை பிடிக்கணும், தேவையில்லாத பொருளை விலக்கி வைக்கணும். தேவையில்லாத பொருள் எல்லாம் மனசுல வாங்கி சினிமா பாட்டுகளையும் மனசுல வாங்கி பிரெயின்ல வச்சுட்டு வச்சுக்க, பிரெயின்ல இடம் இருக்கா? மூளையில் எல்லா பகுதிகளையும் ஆக்கிரமித்து சென்றுவிடும் சினிமா பாடல்களும் மற்ற வேறு செயல்களும். நல்ல செயல்கள் நுழைவதற்கு இடம் இருக்காது. ஒரு வீட்டுல 10 பேர் தான் இருக்க முடியும்னா 50 பேர் இருக்க முடியுமா? முடியாது, ஏன்னா இடம் கிடையாது. அப்ப உன்னுடைய மூளை பகுதிகளிலும் நினைவு பகுதி என்று இருக்கிறது. இந்த நினைவு பகுதியில் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கிறது. அவற்றில் நீ அனைத்து சினிமா பாடல்களையும் அனைத்து விதவிதமான வேறு செயல்களையும் ஞாபகம் படித்துக் கொண்டிருந்தால் படிக்கின்ற பாடங்களை எங்கே ஞாபகம் வைப்பார்? அதனால்தான் சொல்கின்றேன், படிப்பதற்கு முன் உனது மனதிலே இருக்கின்ற மூளையிலே இருக்கின்ற தேவைப்படாத அந்த அழுக்குகளை சுத்தம் செய். கூட்டி சுத்தம் செய். தூக்கி வெளியில போட்டு பிரெயினை எம்டியா வை. எஸ், பிளாங்கா இருக்கு. இப்ப நீ படிக்கின்ற பாடங்களை தூக்கி போடு பிரெயின்ல, அழகா ஏறும். அடுத்து கற்பனை செய். கற்பனை செய், கனவு காண். எப்படி தெரியுமா? பயங்கரமான வலிமை உடையது கற்பனை. நான் நினைச்சு பார்த்திருக்கேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம், கலெக்டர் பரிசு வாங்கும் போதெல்லாம் சில நேரம் தம்பியை போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்க. அப்படியே நான் ஒரு மாறிடுவேன். அவரை கலெக்டர் வாங்குறவரை நின்றுட்டு இருப்பேன். கலெக்டரா இடத்துல கூடு போயது மாதிரி அவரா நான் மாறிடுவேன். நான் வாங்குறது மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் நினைச்சு பார்த்துருவேன். பல நேரங்களில் என்னையே நான் எழுந்திருக்கின்றேன். கற்பனை செய்து பார்ப்பேன். கனவுல படிச்சிருப்பேன் காலேஜ் படிக்கும் போது. அடுத்த நாள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் நம்ம ப்ரொஃபஸர் டீச்சர் திட்டு வாங்குறது இருக்கும். ஆனா அதுக்கு முதல் நாள் கனவு காண்பேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது மாதிரியும், எல்லா ஸ்கூலும் கூப்பிட்டு நமக்கு பாராட்டு விழா கொடுக்கறது மாதிரியும், முதல் பரிசாக 1000 என்று அறிவிக்கின்ற முதல் பரிசு ஜெயசீலன் என்று சொல்வது மூலமும் அப்படியே கனவு காண்பேன். கல்லூரி படிக்கும் போது வேலை தேடும் பொழுது ஐஏஎஸ் ஆவது போலவும், அப்படியே எல்லா பத்திரிகைகளும் வர்றது போலவும், என் அம்மா அப்பா போய் எல்லாத்தையும் பேட்டியெல்லாம் கண்டு நீ எப்படி எல்லாம் நினைக்கிறீங்க, உங்க பையன் ஐஏஎஸ் ஆயிட்டாப்ல, நீங்க அதை என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படி என்று அனைத்து பத்திரிகையும் பேட்டி காண்பது போலவும், நான் வரும்பொழுது, நான் கார்ல வரும்பொழுது என்னை அனைத்து பத்திரிகைகளும்
தினத்தந்தி, தினமலர், தினகரன், வாரமலர், குமுதம், தமிழன் எக்ஸ்பிரஸ், கல்கி, ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அனைத்து பத்திரிகைகளும் என்னுடைய பேட்டி இடம்பெற்றது. எல்லோரும் என்னுடைய தாயிடம் வந்து பேட்டி எடுத்தார்கள். இத்தகைய குழந்தைகளை பெற்றெடுத்தீர்களே, எப்படி பெற்றெடுத்தீர்கள்? நான் என்னவெல்லாம் நினைத்தேனோ, நான் எப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று நினைத்தேனோ, 10 வருடத்துக்கு முன்பு எப்படியெல்லாம் கனவு கொண்டோனோ அத்தனையும் நிறைவேறது ஒரு காலத்தில். அதை போல நீயும் கற்பனை செய், கனவு காண். வாழ்க்கையில் நீ என்னவாக வேண்டும் என்று முடிவு செய். டாக்டர் ஆக வேண்டுமா? இன்று முதல் நினைத்துக்கொள், ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் உன் கழுத்தில் தொங்குவது போல. நீ அட்வொகேட் ஆக வேண்டுமா? இன்று முதல் நினைத்துக்கொள், ஒரு கருப்பு அங்கி உன் கழுத்தில் தொங்குவது போல. நீ IAS ஆக வேண்டுமா? IPS அதிகாரியாக வேண்டுமா? எந்த அதிகாரியாக வேண்டுமா? இன்று முதல் நினைத்துக்கொள், நான் கனவு காண்பது போல. ஒரு ஆசிரியராக வேண்டுமா? இன்று முதல் நினைத்துக்கொள், பாடம் எடுப்பது போல. ஒரு பேங்க் அதிகாரியாக வேண்டுமா? இன்று முதல் நினைத்துக்கொள், பேங்கில் நீ அந்த அமர்ந்திருப்பது போல. அந்த கற்பனை உன்னை வளமாக்க, ஒரு நல்லவனாக மாற்றும் என்பதில் எந்த மாறுபாடும் கிடையாது. அடுத்து, பழியை ஏற்றுக்கொள், தவறுகளை ஏற்றுக்கொள். என்ன சார், தவறுகளை எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? ஐயோன்னு கத்துவான். என்னடான்னா கல்லு இடிச்சு புடிச்சு. அம்மாம்பா, என்னடான்னா முள்ளு குத்தி புடிச்சு. எங்கேயாச்சும் கல்லா வந்து இடிக்குமா? நீ சொல்லு. முள்ளா வந்து குத்துமா? நம்ம என்ன செய்யறோம்? பழியை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். பழியை மற்றவர்கள் மீது போடுகின்றோம். கல் எடுத்துக்கொண்டு கல் மீது பழியை போடுகின்றோம், கல் எடுத்து விட்டது என்று. முள்ளை குத்தி கொண்டு முள் மீது பழியை போடுகின்றோம், முள் குத்தி விட்டது என்று. ஏண்டா லேட்டு? பஸ் லேட்டு சார், நான் எப்படி வர முடியும்? நீ லேட்டாக வந்து விட்டு பஸ்ஸின் மீது பழியை போடுகிறாய். பஸ் லேட்டா வருவது என்று சொன்னால் அதுக்கு முன்னே உள்ள ஒரு பஸ்ஸை நீ பிடித்து வர வேண்டியது. அடுத்து, சாப்பாடு எங்க அம்மா கட்டி தரல, அடுத்து அம்மா மேல பழிய போடும். இப்படி எத்தனையோ 1000 காரணங்கள் இருக்கின்றது. உண்மையிலேயே பழிகளும் தவறுகளும் மற்றவர்களை சார்ந்தது என்றாலும் உன்னை பொறுத்தளவில் நீ ஏற்றுக்கொள். நீ லேட்டாக வந்தால் அதுக்கு முழு பொறுப்பு நீதான் காரணம். அவனையே கட்டிக் கொள்கின்றான், அதனால் தான் சிரித்துக் கொள்கின்றேன் சொன்னான். அதுதான் கோபத்தை மீட்டெடுக்கின்ற வழி. அடுத்து, மன்னிக்க வேண்டும் ஆசிரியர்களிடம். கேள்வி கேட்கும் ஒரு வார்த்தை சொன்ன பிறகு சிலர் கோபப்படலாம். முழுமையாக கேட்ட பிறகு சிந்தியுங்கள். காதல் செய், காதல் செய், காதல் செய். பாட்டு இருக்கு. காதல் 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 போயினும் சாதல் சாதல் சாதல். பாரதி பாடியிருக்கார். ஒரு பையன் சொல்றான், சார் நீங்க என்ன குழப்பறீங்க, நாங்க நினைக்கிற காதல் வேறு, நீங்க சொல்ற காதல் வேறு. தெரியுது? நான் சொல்கின்ற காதல் வேறு, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற காதல் வேறு. நான் சொல்கின்ற காதல் என்ன தெரியுமா? பிறந்த உடனேயே தள்ளி அணைக்கிறாயே, அப்பொழுது நீ பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த தாயை காதல் செய், அந்த தாயின் வெப்பத்தை காதல் செய். வளரும் பொழுது தந்தையின் தோள்களில் கவர்ந்து கொண்டு அப்பா என்னை அழைத்து செல் என்று அழுகின்றாயே, அப்பொழுது உன் தந்தையை காதல் செய். பள்ளிக்கு வந்தவுடன் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார்களே, அறிவை புகட்டுகின்றார்களே, அப்பொழுது அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தை காதல் செய். வளர்கின்ற பொழுது உன்னோடு தோளோடு தோளாக உனக்கு வேண்டியதை எல்லாம் உணர்வுகளோடு பகிர்ந்து கொள்கின்ற உனது சகோதர சகோதரிகளோடு காதல் செய். உன் துக்கம் என்று சொன்னால் தோள் தட்டி கொடுத்து வாடா என்று சொல்கின்ற உனது நண்பன் நண்பிகளை காதல் செய். கல்லூரி வரும் பொழுது அந்த கல்லூரி படிக்கின்ற வகுப்புகளை காதல் செய், பாடத்தை காதல் செய். வேலை தேடும் பொழுது அந்த வேலை தேடும் படலத்தை காதல் செய். வேலை கிடைத்த பிறகு அந்த வேலையை காதல் செய். திருமணமான பிறகு உன் மனைவியை காதல் செய். குழந்தை பெற்ற பிறகு உனது குழந்தையை காதல் செய். உனது பேர குழந்தைகளை காதல் செய். இறுதியிலேயே இறப்பதற்கு முன்பு வருகின்றதே அந்த மரணம், அந்த அந்த மரணத்தை காதல் செய். நான் சொல்கிறேன், காதல் செய், காதல் செய், காதல்
காதல் சாதல் இவையெல்லாம் அடிப்படையான கடமைகள். வரிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் செப்பனிடப்படுபவை. வெற்றியாளனுக்கு 2 தேவை. சொல்கின்ற செயலை நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கியபடி அது நடக்க வேண்டும். நான் சொல்கின்றேன், நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், பிறகு அதன்படி நடந்தால்தான் நீங்கள் வெற்றி பெறுங்கள். இல்லை என்று சொன்னால் நான் வெற்றி வீரனாகவே இருப்பேன். நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்களும் இந்த மேடையில் ஒரு நாள் வந்து பேச வேண்டும். வெற்றி பெற்ற வீரனாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அடிப்படையான 2-3 கருத்துக்களை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். இருக்கிறது, சிறந்த எண்ணங்கள் இருக்கிறது. பிறகு எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது? நம்பிக்கைகள் நம்மிடம் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாம் வெளிக்காட்டுகின்றோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இன்று நமக்கு ஒலிம்பிக்கில் ஓடக்கூடிய திறமை இருக்கிறது. ஆனால் ஓடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? கிடையாது. எத்தனையோ இறைவன் படைப்பிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை விட்டுக் கொடுத்திருக்கின்றான். அந்த திறமைகளை எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. அதுதான் உண்மையான உண்மை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். கழுகு தெரியுமா? கழுகு அது தன்னுடைய முட்டைகளை கோழிகளாக விட்டுவிடும். கோழி முட்டைகளோடு ஒரு முறை அந்த கழுகு முட்டையானது கோழி முட்டைகளோடு பொறித்தது. கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடு வளர்ந்தது. ஒரு முறை அந்த கழுகு குஞ்சு அந்த கோழியை பார்த்து கேட்டது, அம்மா இதோ வானத்தில் பறக்கிறதே ஒரு பறவை, அது என்ன பறவை என்று கேட்டது. ஏனால் கழுகு குஞ்சுக்கு தெரியாது வானத்திலே பறக்கின்ற கழுகு அதுதான் அதனுடைய தாய் என்று. உடனே அந்த பறவை அந்த கோழி சொன்னது, அப்பா நாம் கோழி குஞ்சுகள் குப்பையை கிளறுவதற்காகவே பிறந்தவர்கள், அவை வானத்தை வட்டமிடும் வல்லூருக்கள் கழுகுகள், அவற்றை போல நம்மால் பறக்க முடியாது என்று பதில் சொன்னது. பாவம், அந்த கழுகு குஞ்சு தாய் கோழி சொன்னதையே கேட்டு கேட்டு வெந்து வெந்து நொந்து நொந்து குப்பையை கிளறி புழுக்களையே உண்டு மாண்டது. ஒரு சின்ன கேள்வி அந்த கழுகு குஞ்சிடம் கேட்கின்றேன். ஏன் கழுகு குஞ்சு, ஒரே ஒரு முறை உன் தாய் சொல்வதை நீ கேட்காமல் உன்னுடைய 2 சிறகையும் எடுத்து விரித்து ஒரு முறை முயற்சி செய்திருந்தால் வானத்தில் பறந்திருக்கும் வல்லூராக நீ மாறி இருக்கலாமே, செய்தாயா? வேதனையான விஷயம். திறமை இருந்தும் கழுகு குஞ்சுகளாக நீங்க பிறந்தும் உங்களால் பறக்க முடியாமல் கோடி குஞ்சுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. மாணவ மாணவிகளே, நீங்கள் கழுகுக்கு பிறந்த குஞ்சுகளாக நினைத்து உங்களால் முடியும் என்ற முயற்சிகளோடு ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முயற்சி செய்து வாருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு வெற்றி வீரனாக மாறலாம். அதில் எந்த மாறுபாடுகளும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஒரு சில பேர் சொல்லலாம், சார் எப்படி சார் நான் வாழ்க்கையில முன்னேற முடியும்? இத்தனை சொல்றீங்களே, பண பலம், செல்வாக்கு பலம், அரசியல் பலம், மொழி பலம், இவற்றை எல்லாம் இல்லாமல் நான் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? அவை எல்லாம் மாயம். உன் தன்னம்பிக்கை ஒன்றுதான் உனக்கு மனதிலே இட்ட வேர். அதுதான் உன்னை வாழ்க்கையின் வெற்றி படிக்கு கொண்டு வரும். மற்ற எல்லா திறமைகளும் உனக்கு பயன்படாது. ஒரு கத்தையை 1 கோடி ரூபாயை நான் கொடுப்பதாக வைத்துக் கொள்கின்றேன். ஒரு மாணவனிடம் நான் 1 கோடி ரூபாயை பணத்தை கொடுக்கின்றேன். அந்த 1 கோடி ரூபாயை நீ வைத்துக் கொண்டிருந்தால் நீ கோடீஸ்வரனாக முடியாது. அடுத்த நிமிடமே 1 கோடி ரூபாய் கொள்ளையெடுக்கப்பட்டு விட்டால் நீ பிச்சைக்காரனாக மாறிவிடுவாய். 1 கோடி ரூபாய் இழந்தாலும் திரும்ப அந்த 1 கோடி ரூபாயை என்னால் ஈட்ட முடியும் என்று நீ பாடுபட்டு அந்த 1 கோடி ரூபாயை ஈட்டினால் அப்பொழுது நீ கோடீஸ்வரன். 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்த பிறகு 1 ரூபாய் ஒரு நபர் கேட்டால் கொடுக்கும் பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்பார். ஏனால் 1 கோடியில் 1 ரூபாய் போகிறது என்று. இப்படி கொடுத்து 1 கோடியும் கரைந்து கடைசியில் உள்ள 1 ரூபாயை கொடுக்கும் பொழுது நீ வருத்தப்பட்டாயானால் நீ வெற்றியாளன் கிடையாது. அந்த மனநிலை எத்தனை நபர்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் 1 ரூபாய் கேட்டால் கொடுப்பார். ஆனால் 100 ரூபாய் ஒவ்வொன்றாக கொடுத்த பிறகு கடைசியில் உள்ள 1 ரூபாயும் கேட்டால் உன் மனது வலிக்கும், உனக்கு வேதனைப்படும். அவன் வெற்றியாளன் கிடையாது. ஒரே விதமான மனநிலை இருக்க வேண்டும். எங்கு இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அவன் தான் செல்வாதிபதி, அவன் தான் கோடீஸ்வரன், அவன் தான் வெற்றியாளன். இவ்வாறு ஒரு நல்ல நம்பிக்கையோடு செல்லும் பொழுது எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதைகள் அமைத்து தரும். நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்து
இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கிராமம் கோவில்பத்து என்ற ஒரு ஊராட்சி, இதனால் பேரூராட்சி. அந்த ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தாயின் அரவணைப்பில் இருந்து அரசாங்க பள்ளிகளிலே படித்து தமிழ் வழி கல்வியிலே படித்து வெற்றியடைந்து 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நான் டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போகும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பார்த்தேன். தன்னுடைய குழந்தையை இன்று தனியாக சென்னை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள்? மிக மிக குறைவு. ஒரு பெற்றோர் கூட தயாராக இருக்க மாட்டார்கள். அன்றைக்கு நான் டெல்லி வரை செல்ல வேண்டும். மொழி தெரியாது, மொழி புதியது, உறவினர்கள் யாரும் கிடையாது, இடமும் புதியது, பார்க்கும் நபர்களும் புதியது, எல்லாம் புதியது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பழையது, அது தன்னம்பிக்கை. நம்பிக்கையோடு நான் செல்கின்றேன் டெல்லியை நோக்கி. தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி இன்டர்வியூ தொடங்குவதற்கு முன்பு அங்க உள்ள அந்த இன்டர்வியூ அனுபவத்தை சொல்ல வேண்டும். சரியாக மணி 11:50 என்னை அழைத்தார்கள். இன்னும் 2-3 நிமிடத்தில் நீ அழைக்கப்படுவாய் என்று. வாழ்க்கலாக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரியா பார்த்தேன் 11:57 குப்புன்னு வெறுத்துச்சு எனக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா எனக்கு டவுட் ஆகி போச்சு. சரியா 12 மணி கிளாக் அடிச்சிச்சுன்னு வச்சுக்க. அந்த டயத்துல காலிங் மட்டும் எஸ் கம்மின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க. உள்ள நுழைஞ்ச பிறகு நான் குட் மார்னிங் சொல்றதா, குட் ஆஃப்டர்நூன் சொல்றதா, குட் ஈவினிங் சொல்றதா, ஒரே டவுட் ஆகி போச்சு. நான் தமிழ் மீடியத்தில் படிச்சதுனால காலையில 12 மணிக்கு உள்ள போயிட்டா குட் மார்னிங் சொல்லிடலாம், 12 மணிக்கு மேல போயிட்டா குட் ஆஃப்டர்நூனா அல்லது குட் ஈவினிங் சொல்லிடலாம். கரெக்டா 12 மணிக்கு கூப்பிட்டா என்ன சொல்றது? இப்ப நிறைய பேர் டவுட் வருதா இல்லையா? குட் நூன்னு சொல்லலாமே சார் ஒரு பையன் காதல மனம் வந்துடான். குட் நூன்னு நான் இதுவரை சொன்னதும் கிடையாது, சொல்லியும் நான் பார்த்ததும் கிடையாது. அதனால அது ரைட்டா தப்பான்னு தெரியல. திரும்பி பாக்குறேன் எவனாச்சும் ஒருத்த பதில் சொல்லுவாங்கன்னு. ஒருவேளை என்னோட போட்டிக்கு வந்திருக்கான், அவன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். அவன் கேட்டு இவன் நான் செலக்ட் ஆக கூடாதுன்னு அவன் தப்பா சொல்லி கொடுத்துட்டான்னு வச்சுக்க, ஏன் கதி அம்போதான். அதனால கடவுளை வேண்டிக்கிட்டேன், கடவுளே நீ எப்போ வேணாலும் கூப்பிடு, என்ன கேள்வி வேணாலும் கேள்வி. 12 மணிக்கு மட்டும் காலிங் பெல் அடிக்கிறாரு. அப்பதான் கடவுள் இருந்தாரு. கரெக்டா 12:03 காலிங் பெல் அடிக்கிறாங்க. உள்ள நடந்த பிறகு குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா அந்த 3 நிமிஷம் கிராஸ் ஆனது அந்த நடுவருக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடி போனவங்க குட் மார்னிங் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா நான் போன பிறகு குட் ஆஃப்டர்நூன் சொல்லும் போது ஓ 12 மணி கிராஸ் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்களோட கிளாக்க பார்த்தாரு. சோ என்னுடைய பயம் கூட ஒரு வகையில் பலமாக மாறிவிட்டது. அவ்வளவு ஒரு அப்சர்வேஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்டாரு, உன்னுடைய ஜெயசீலன்னு சொல்றீங்களே அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை நபர்களுக்கு என்னுடைய பெயரோட விளக்கம் தெரியும்? என்ன பெயரா இருந்தாலும் இன்னைக்கே போங்க, நைட்டுக்கு தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் என்னுடைய பெயரினுடைய அர்த்தம் வந்து ஜெயம் என்றால் வெற்றி, சீலன் என்றால் செல்வன், அரசன் வெற்றிக்கு அரசன், வெற்றி அரசன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து நீங்க மிகப்பெரிய அரசனாக எந்த அரசனை நினைக்கிறீங்க? உடனே நம்ம ஹிஸ்டரியில் படிச்சதெல்லாம் தெரியும் நமக்கு. மாவீரர் அலெக்சாண்டர், நெப்போலியன் 2 தான் தெரியும். டக்குன்னு அதான் வாயில வந்துச்சு, டக்குன்னு மாத்தேன். இதை சொன்னா மாவீரன் அலெக்சாண்டரை கேட்டா திரும்ப அதை பத்தி கேள்வி கேட்பாங்க, நமக்கு அதை பத்தி தெரியாது. திரும்ப நெப்போலியன் சொன்னாங்கன்னா அதை பத்தி கேள்வி கேட்பாங்க, அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் பிராக்சன் சைட்ல மைண்ட் ஓடுது. அப்ப என்ன சொல்லலாம்? சரி காந்தியடிகளை போட்டு விடுவோம், காந்தியடிகள் அப்படின்னு சொன்னேன். உடனே டவுட் ஆச்சு, தம்பி நீ தமிழ் மீடியத்தில் படிச்சேன்னு நினைக்கிறேன், நான் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டியானாரு? புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் கேட்டது நீ எந்த அரசனை மிகப்பெரிய வெற்றி அரசனாக நினைக்கிறான்னு கேட்டேன் சார். அதுக்கு தான் சார் பதில் சொல்றேன், காந்தியடிகள் அப்படின்னு சொன்னேன். அவர் கடுப்பாயிட்டாரு. எப்படி காந்தியடிகள் அரசனாக அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. ஏன் சார் ஆகக்கூடாதுன்னு சொல்லுனாரு. நான் சொன்னேன், சார் அரியணையில் அமர்வது மட்டும் அரசன் கிடையாது, ஏழைகளின் இதயத்தில் அமர்ந்து ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்தை அடித்து நொறுக்கினாரே அண்ணல் காந்தி. துண்டை போட்டுக்கொண்டு நின்று துப்பாக்கி முனைக்கு எதிரே துண்டை போட்டுக்கொண்டு நின்ற அந்த வலிமையோடு அந்த ஏழைகளின் இதயத்தில் அமர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த அந்த எளிய ஆத்மாவை ஏன் அரசன் என்று சொல்லக்கூடாது? அவரை கிங் ஆஃப் த கிங் அப்படின்னு சொன்னேன். ஒரு வித்தியாசமான பதிலை சொன்னதால் அவர்கள் முகத்தில் மலர்ச்சியை கண்டேன். என் மனசு சொன்னுச்சு, டே ஜெய்சிலா சரியான ரோட்ல தான் போற, அடிச்சு எல்லாம் இழிச்ச வாங்க மாதிரி இருக்காங்க, அப்படியே போயிட்டு ட்ராக் மாத்திராத, அங்கிட்டு இங்கிட்டு கண்டிப்பா இருக்கும், அப்படியே ஓன் ட்ராக்ல இழுத்துரு அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டாங்க, உனக்கு பிடித்த கவிஞர்கள் யாருன்னு சொல்லி.
எனக்கு ஆட்டோவில் ஏறின பிறகு எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா இவன் வேற எங்க இறக்கி விட்டுவான்னு பயம் 2 சைடு பார்த்துக்கிட்டே வர எங்கேயாச்சும் யூபிஎஸ்சின்னு தெரியுமா அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தெரு அப்படி இருந்துச்சு. அப்படி பார்த்தா அடேங்க அப்பா சுப்பிரமணிய பாரதியார் தெரு இங்க உள்ளவனாலே ஒருத்தர் அழைச்சிட்டு போலாம் இன்டர்வியூக்கு தமிழ்நாடு பேசுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போனேன். திரும்ப உள்ள போனா உனக்கு பிடித்த கவிஞர் யாருன்னு கேட்டாங்க. அப்படியே பார்த்தேன். உண்மையில எனக்கு பிடித்த கவிஞர் பாரதிதாசன். அவருடைய புரட்சி மனப்பான்மை எனக்கு பிடிக்கும். பாரதிதாசன் சொல்லலான்னு பார்த்தேன். நம்ம பாரதிதாசன் சொல்லி டெல்லியில ஒண்ணுமே கிடையாது, பாரதியார்னு சொன்னாலும் பக்கத்துல தெரு இருக்கு, அதையும் கேட்டாலும் தெருவு இழுத்து விட்டலாம் பாரதியார் பேர்ல அவனு மனசுல நினைச்சுக்கிட்டு டக்குனு போய் சொன்னேன் பாரதியார் தான் பிடிக்கும்னு சொல்லி. அடுத்த கேள்வி வருது, இங்க பக்கத்துல பாரதியாரை பத்தி ஒண்ணு இருக்கு உனக்கு தெரியுமான்னாங்க. நான் பார்த்தேன் சரி வேற நினைவு மண்டபம் வேற எதுவுமே உனக்கு ஒன்றும் தெரியல, நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு குறுக்கு தெரு இருக்கு பாரதியார் சுப்பிரமணியா தெருன்னு. சரி அதை போட்டு விடுவோம் வந்தா ரைட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு டக்குனு போய் சொன்னேன் பாரதியார் தான் பிடிக்கும்னு சொல்லி. அடுத்த கேள்வி வருது, இங்க பக்கத்துல பாரதியாரை பத்தி ஒண்ணு இருக்கு உனக்கு தெரியுமான்னாங்க. நான் பார்த்தேன் சரி வேற நினைவு மண்டபம் வேற எதுவுமே உனக்கு ஒன்றும் தெரியல, நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு குறுக்கு தெரு இருக்கு பாரதியார் சுப்பிரமணியா தெருன்னு. சரி அதை போட்டு விடுவோம் வந்தா ரைட்டு பாராட்டினா பரவாயில்ட்டு சார் தெரியுது ஒன்று சுப்பிரமணியர் தெருன்னு பக்கத்துல இருக்கு அப்படின்னு. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. பக்கத்துல உள்ள ஆளுக்கு 5 பேர் இருப்பாங்க. அப்படியா இசிட் அப்படின்னாரு. அவர் எஸ் அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சு அட்ரு உங்ககிட்ட மழை தாண்டா பெய்யுது அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த வரி வந்துச்சு. ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டாங்க. அவர் எழுதிய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பாடலை சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நார்த் இந்தியா, நான் சவுத் இந்தியா. இங்க அவர் எழுதிய பாடல்கள் சொல்றேன்னு தமிழ் பாடல்கள் சொல்றேன்னு வச்சுக்கேன் நல்லா இருக்காது. நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் லிங்க் உள்ள பாடல் ராஜா ஒரு பாடிருக்காரான்னு டக்குன்னு என் கம்ப்யூட்டர் பிரெயின் கம்ப்யூட்டர் தட்டு கூட பார்த்தேன். ஒரு பாட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். செந்தமிழ் அது சிந்து சிந்து நதியின் மீசையின் நிலவினிலே சிரள நாட்டிலும் பெண்களுடனே அப்படியே இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். அப்படியே நான் குரல் வளம் இல்லாட்டினாலும் என் மைனஸ் என்ன சொன்னிச்சுன்னா இந்த பாரு நீ பாட்டை கடகடன்னு சொன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிருவா, பாட்டா பாடினா 8 நிமிஷம் ஆகி போயிடும், உனக்கு கொடுத்தது 20 நிமிஷம். திரும்ப அப்படியே இந்த மீனிங் சீஸ் அதுக்கு மீனிங் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சிடும், பாராட்டி அனுப்பிடுவாங்க, எஸ்கேப் ஆயிரோட இல்லாட்டினா தெரியாத கேள்வி கேட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்கட்டு அப்படியே பாட்டாவே பாட ஆரம்பிச்சுட்டேன். அவங்களுக்கு வித்தியாசமான ராகமா இருக்குன்னு எல்லாம் தலையாட்டுறாங்க. தமிழ் தெரியாதவங்களுக்கு அப்படியே பாட்டு இசைக்காக தலையாட்டினாங்க. பாடிட்டு இந்த மீனிங் சீஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒவ்வொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வந்தேன். அதுல ஒரு வரும், வங்கத்தில் ஆடி வரும் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் அப்படின்னு வரும். அது கங்கை நதியில் விளையக்கூடிய கோதுமைக்கு பதிலாக காவிரி நதிக்கரையில் விளையக்கூடிய வெற்றிலையை கொடுத்து கங்கை நதியில் விளையக்கூடிய கோதுமையை வாங்கிக் கொள்வோம் அப்படிங்கிறது பாடல். அதை சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த மீனிங், இந்த கங்கை நதி கொடுத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், the meaning which is அப்படின்னு சொல்லிட்டு we can promote border exchange between wheat of the Ganga river basin and அப்படின்னு போட்டு வெற்றிலையை சொல்லி ஆஃப் காவிரி ரிவர் பேசின்னு சொல்லணும். வெற்றிலைக்கு இங்கிலீஷ்ல தெரியாது, படிச்சதும் இல்லை. நம்ம வெற்றிலை என்ன படிச்சிருப்போம், பாட்டு படிச்சிருப்போம், அது வெற்றிலோட என்னடா அவன் நினைச்சு முடிச்சு வச்சுக்கலாம் ஃபிளாப் ஆயிடும் மணி சொல்ல பாரு. அடிச்சு விட்டுட்டு வந்துட்டு இருக்க, யோசிக்காத, ஏதாச்சும் டக்குன்னு முடிவு பண்ண, யோசிச்சுன்னா வேற கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த பாட்டுல வர்றது வெற்றில ரைட்டு தான், ஆனா அவங்களுக்கு காவிரி கரையில விளையிறது வெற்றிலன்னு அவங்களுக்கு தெரியும், கோதுமை கங்கை நதியில விளையாது கோதுமைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பாட்டுல பாரதியார் சொன்னது வெற்றிலையா புகையிலையான்னு அவங்களுக்கு தெரியாது. உனக்கு புகையிலைக்கு இங்கிலீஷ்ல தெரியும், வெற்றிலைக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. ஆனா வெற்றிலைக்கு பதிலா புகையிலைய போட்டுடு, போட்டு அடிச்சு விட பாத்துக்கோன்னு எல்லாம் 1 செகண்ட்ல பிளான் பண்றேன். ஒன்னு we can promote the border exchange between wheat of Ganga river basin and tobacco of Kaveri river basin. புகையிலைன்னு சொல்லிட்டேன். அவர் அச்சா எக்ஸலன்ட் கான்செப்ட் அப்படின்னாங்க. அப்பா ஒரு பெருமிச்சு வந்துருச்சு, அப்பா எஸ்கேப் பண்ணடா அப்படின்னு சொல்லி சரிப்பா எல்லாம் பண்ணு சொல்லி முடிச்சுட்டு சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அப்படி எழுந்திரிக்க போறது இன்னொரு ஆள் ப்ளீஸ் அப்படின்னாரு. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா என்ன போச்சுரா, எல்லா கொஸ்டின் சொல்லிட்டோம், இது தெரியாம போகுது, சரி கேள்வின்னு சொன்னேன். கேட்டாங்க, தம்பி உனக்கு பிடித்த 5 மிகப்பெரிய பெண்மணிகளின் பெயர்களை கூறு.
ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆஃப் உமன். அந்த டயத்துல டக்குனு இப்ப கூப்பிட்டு கேட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியல. அந்த பையன் எழுந்திருச்சு போற டயத்துல பார்த்தேன், கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா, அன்னை இந்திரா காந்தி அப்படின்னு சொன்னேன். அது வந்து அன்னி பெசன்ட் அம்மையான்ட்டேன். நான் சொல்லிட்டு இன்னொன்று ஞாபகம் வரல. இழுத்தன்னு வச்சுங்க, என்னடா இப்பொழுது சொல்லிட்டு 5 பேர் கூட உன்னால சொல்ல முடியலையேன்னு சொல்லிடுவாங்க. தப்புன்னு பார்த்தேன். அடுத்து என்ன பெத்த எங்க அம்மா அப்படின்னு, அண்ட் மை மதர் அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சரியமாச்சு. வாட் அப்படின்னாங்க. எஸ் மை மதர்ங்க. How can your mother become a famous personality of India அப்படின்னாங்க. Why not சார்ங்க. எப்படி உங்க அம்மா வந்து பெரிய பர்சனாலிட்டி ஆனாங்க, ஏன் இருக்கக்கூடாதுன்னா எப்படின்னாங்க. சார், கல்பனா சாவ்லாவை நான் பார்த்தது கிடையாது, இருந்தாலும் பர்சனாலிட்டியா இருக்காங்க. அன்னை தெரசாவை நான் பார்த்தது கிடையாது, இருந்தாலும் அமைதி சுரமா என்னுடைய பர்சனாலிட்டியா இருக்காங்க. அன்னை இந்திரா காந்தியை நான் பார்த்தது கிடையாது, இருந்தாலும் பர்சனாலிட்டியா இருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரை பார்த்தது கிடையாது, இருந்தாலும் என்னுடைய பர்சனாலிட்டியா இருக்காங்க. இத்தனையும் ஒட்டுமொத்தமா உள்ள எங்க அம்மாவை நான் பார்த்திருக்கேன் சார். ஏன் சார் எங்க அம்மா 5வது பர்சனாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு. உண்மையில் நீங்கள் தட்டும் அந்த கைத்தட்டை அந்த 5 நடுவர்களும் கைத்தட்டினார். சிறப்பான பதிவு. இதிலிருந்து என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால், தன்னம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அது மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் அனைத்தும் உன்னிடம் அடிபடி. நமக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. உன்னால எல்லாம் முடியும். ஃபியரே இல்லாம ஃபேஸ் பண்ணு. ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்கு முன்னாடி கூட நீ என்ன தெரியுமா நினைக்கணும், எல்லாரும் முன்னாடி உள்ளவங்களும் முட்டாள்னு நினைச்சிடல, அப்பதான் நீ பேச முடியும். எல்லாரும் அறிவாளி நினைச்சிட்டா ஒரு வார்த்தையோட பேச முடியாது. எக்ஸாம் எழுதும் போது நீ தான் அறிவாளின்னு எக்ஸாம் எழுது, அப்பதான் உன்னால நல்ல மார்க் வாங்க முடியும். அந்த தன்னம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருந்தாதான் பண்ண முடியும். முழு பொறுப்பு உன்னை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரிடமும் பணியை சொல்லாமல், நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி அனைத்துக்கும் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்க சென்றாலும் ஒரு விண்ணப்பத்தை நான் வைப்பேன். இந்த மேடையிலும் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்று சொல்லலாம். என்ன தெரியுமா? ஆட்டோகிராஃப். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதுவரை நாம் எத்தனை நபர்கள் ஆட்டோகிராஃப் யாரிடம் வாங்கி இருக்கின்றோம்? ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக நடிகர் நடிகைகளை தேடிக்கொண்டோம், ஒரு அரசியல்வாதிகளை தேடிக்கொண்டோம், வேறு பல விதமான நபர்களை தேடி ஆட்டோகிராஃப் கேட்டோம். என்றாவது ஒரு நாள் உன்னை பெற்றெடுத்து தொப்புள் கொடி உறவான தாயிடம் அம்மா ஆட்டோகிராஃப் போடு என்று கேட்டிருக்கின்றோமா? கேட்டது கிடையாது. வேண்டும் போலெல்லாம் சில ஆடைகளையும் பணங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையிடம் அப்பா எனக்கு எவ்வளவோ உதவி செய்கிறாயே, நீ எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடு என்று கேட்டிருக்கின்றோமா? கிடையாது. தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதையாடும் என்று சொல்கின்ற சகோதர சகோதரிகளிடம் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கை நீ ஆட்டோகிராஃப் போடு என்று கேட்டிருக்கின்றோமா? கேட்டது கிடையாது. உனக்கு அறிவை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்களிடமாவது நாம் கேட்டிருக்கின்றோமா? கேட்டது கிடையாது. முகமே தெரியாத ஏதோ ஒரு நடிகர் வந்து விட்டார் என்பதற்காக அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்க ஓடுகின்றோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். மாணவ மாணவிகளே, நீங்கள் மாற வேண்டும். ஆட்டோகிராஃப் வாங்குகின்ற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் யாரிடம் வாங்க வேண்டும் என்ற தெளிவான முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் ஒரு ஆட்டோகிராஃப் புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் வாங்குங்கள். ஒரு சின்ன புத்தகமாக இருக்கட்டும். முதலில் உங்கள் தாயிடம் ஆட்டோகிராஃப் வாங்குங்கள். வாழ்த்துக்கள் என்று எழுதினாலும் சரி, படிக்கவில்லை என்று சொன்னால் உன் தாயிடம் கைரேகையை வாங்கு. அந்த கைரேகையை வாங்குவதெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கு. 3வது பக்கத்தில் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என்று ஒவ்வொருவருக்கும் தனி பக்கத்தை ஒதுக்கி ஆட்டோகிராஃப் வாங்கு. இறுதியாக ஆசிரியரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கு. முடிவாக உன்னுடைய நண்பர் நண்பிகளிடம் ஆட்டோகிராஃப் வாங்கு. தேவைப்பட்டால் உனது வாழ்க்கையில் அப்போது தென்றலாக வந்து உன்னை வருடி உன் வாழ்க்கையில் திறம்பட செய்தும் என்னை போன்ற ஒரு நபர்களை பார்த்தால் அவர்களிடம் இறுதியாக முடிவாக ஆட்டோகிராஃப் வாங்கு. இந்த ஆட்டோகிராஃப் எண்ணத்தை உன் நண்பர்கள் மத்தியில் பரப்பு. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ ஒரு பெரிய நபராக மாறும் பொழுது என்னுடைய பையன், என்னுடைய பேர குழந்தை உன்னுடைய பேச்சை கேட்டு வரும் பொழுது அவனுக்கு நீ இப்படி பாடமெல்லாம் புகட்டும் பொழுது என்னுடைய பேரோ என்னுடைய குழந்தையோ என்னிடம் வந்து அப்பா ஒரு ஆட்டோகிராஃப் ஓடுங்கள் என்று கேட்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் கண்ணீரிட்டு நான் நினைத்து பார்த்தேன். நல்ல விதைகள் நல்ல விதத்தில் எழுந்திருக்கின்றன, அவை விதைத்துக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு மன நிகழ்ச்சி எனக்கு மதிப்பு.
தேவைப்படும் போதெல்லாம் சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய சொந்த ஊரில் நடந்ததை கூறி நான் கொடுக்கிறேன். ஒரு முறை இது போன்ற ஒரு கிராமத்துக்கு செல்லும் பொழுது 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நான் கடைசி ஸ்டாப்பில் இறங்குகின்றேன். இடையிலே ஒரு முதியவர் இறங்குகிறார். அவர் சொல்கின்றார், கடைசியில் இறங்குவோருக்கு 4 ரூபாய் தானா, இடையிலே இறங்குவோருக்கு 4 ரூபாய் தானா, நான் இடையில் இறங்குகின்றேன், நான் 7 ரூபாய் தான் தருவேன் என்று கொடுக்கின்றார். ஆனால் அந்த கையோடு வாங்க மறுக்கின்றான். நீ எங்கு இறங்கினாலும் எனக்கு பரவாயில்லை, 2 மாதம் கடைசி ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கொள், எனக்கு 4 ரூபாய் கொடு, இல்லை நான் இறங்கி 3 ரூபாய் கொடுத்து பஸ்ஸில் வந்து விடு என்று சொல்கின்றான். 10 நிமிடம் சண்டை நடக்கின்றது. ஏன் நிப்பாட்டி விட்டார்கள், நான் போக வேண்டும். சிந்தித்து பார்த்தேன், அந்த பெரியவரிடம் சட்டை கட்டளையாக பணம் இருக்கிறது பாட்டுக்கு, ஆனால் 1 ரூபாய் தரம் மறுக்கின்றார். அவர் சொல்வது கூட ஒரு வகையில் உண்மைதான். கடைசியில் இறங்குபவனுக்கு ஒரே பணம், இடையில் இறங்குபவனுக்கு ஒரே பணம் இருக்கிறார். எந்த வகை நியாயம்? அவர் சொல்வது ஒரு உண்மைதான். அதே நேரத்தில் அந்த வேலை ஓட்டக்கூடிய அந்த சைவம் சொல்வதும் உண்மைதான். நீ ஏறாமல் எழுதியிருந்தால் கடைசியாக இறங்குபவனை நான் ஏற்றி 4 ரூபாய் சம்பாதித்திருக்கிறதே, இந்த 8 ரூபாய் ஏற்றினால் 2 ரூபாய் எனக்கு நட்டமாகிவிட்டது, 2 ரூபாய் யார் இருப்பது என்று அவன் சொல்வது மட்டும்தான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது? என்னிடம் உள்ளத அந்த நாட்டில் படிக்கின்ற நாட்டில் பணமும் கிடையாது. நான் அந்த பெரியவர்கள் ஐயா உங்களுடைய பிரச்சனை என்ன சொன்னால், நான் 3 ரூபாயாக தருவேன் என்றார். கொடுங்கள் என்று கொடுத்தார். 1 ரூபாயை எடுத்து போட்டு 4 ரூபாயா ஆக்கி, என்னுடைய 1 ரூபாயை போட்டு 4 ரூபாய் ஆக்கி அந்த கைவனை போட்டு உனக்கு என்ன 4 ரூபாயை போட்டு வழி நடந்தது, புறப்பட்டது. அவர் இறக்கும் இடம் வந்தது. அவர் என்னை பார்த்தார். ஐயா யாருக்கு பிள்ளையோ அப்படின்னு சொல்லி 1 ரூபாய் கொடுக்க மறுத்த அந்த நபர் 10 ரூபாய் பணத்தை எடுத்து என் கைகளில் அளித்தினார். நான் சொன்னேன், எதற்காக தம்பி, எனக்கு இல்லாத அறிவை நீ புகட்டி விட்டாயே, அதற்காக நான் கொடுக்கும் சன்மானம் என்று சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா மிக்க மகிழ்ச்சி என்று வாங்கிக் கொண்டு அவரிடம் திரும்ப, ஐயா இந்த பணத்தை பிடிங்கள் என்று சொன்னார். என்ன என்று சொன்னார், 1 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், திரும்ப 9 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், 9 ரூபாய் எடுத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது 1 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், நீங்கள் எனக்கு கடனாக 1 ரூபாய் கொடுக்க வேண்டும், இதை நீங்கள் பத்திரமாக விட்டுக் கொள்ளுங்கள், எப்போது கிடைக்குமா நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். பல முறை இதுபோல நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களை போன்ற நபர் யாராவது ஒரு பெரியவர் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பும் பொழுது நான் உங்களிடம் 3 ரூபாய் வாங்கி 1 ரூபாய் போட்டு அந்த பிரச்சனை தீர்த்தது போல நீங்கள் அந்த 3 ரூபாயை வாங்கி எனக்கு தர வேண்டிய 1 ரூபாயை போட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். உங்களை போல அவர் உங்களுக்கு ஒரு ரூபாய் தருவார். அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அந்த கதையவே அவரிடம் சொல்லுங்கள். அப்பொழுது என்றோ ஒரு நாள் ஒரு வகையில் எங்கேயோ பணம் இல்லாத போது நான் கூட பிரச்சனை பண்ணலாம். அப்பொழுது நான் கொடுத்த 1 ரூபாய் கூட எனக்கே நன்மையாக அமையலாம். இந்த நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்யுங்கள். அவர் பெயர் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், உலகின் பெயரையே நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் என் பெயரை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள், ஏதோ உங்களுடைய பேரன்களில் ஒருவனாக நினைத்து விடுங்கள் என்று சொல்லி என் பெயரையும் சொல்லவில்லை, விலாசத்தையும் சொல்லவில்லை. இறைவி நபர் அசையாது கல்லை போல அப்படி என்னையும் பார்க்கின்றார். வண்டி புறப்பட்டது. மலைய நான் அவரை பார்த்தேன். என் கண்களுக்கு அவர் சிரிக்கிறாக வந்து ஒரு கையை மறைக்கிறது. இதுவரை அவரை பொறுத்த அளவு நான் சொல்ல வாங்கினேன். நான் கொடுத்த 1 ரூபாய் எத்தனை கணக்கில் மாறிவிட்டோம் என்று தெரியாது. அந்த 1 ரூபாய் என்றால் இங்குள்ள நபர்களிடம் இருக்கலாம். அந்த 1 ரூபாய் யாரோ ஒருவருக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையை எங்கு போனாலும் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுபோல 1 ரூபாய் கிடைத்தால் நீங்கள் இந்த கதையை நீங்கள் வளர்ச்சி பரப்புங்கள். நல்ல விதைகளை நல்ல விதைகளுக்கு நல்ல மரங்கள் வரும், நல்ல நிறுவனங்கள் வரும், நல்ல காய்கள் வரும், நல்ல கனிகள் தரும். நாம் அதில் பயன்படுத்தலாம். குற்றத்தை உணர்ந்து நாம் குற்றத்தை மறந்து குற்றத்தை நிவர்த்தி செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கிடையாது. ஒரு கத்தி இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். கத்தி எடுத்துக்கொண்டு வாழை தொகுப்பு சென்றால் வாழைக்காய்களை வெட்டி இலைகளை வெட்டி வாழை தொழிலாளி என்று பெயர் வைத்து வருமானம் விட்டலாம். அதே கத்தியை எடுத்துக்கொண்டு மீன் கடைக்கு சென்று வேண்டிய துண்டுகளை 2ஆகவும் 3ஆகவும் போட்டுக் கொடுத்து மீன் தொழிலாளி என்று பெயர் வைத்து கத்தியின் மீது குற்றமா? இல்லை இல்லை, அதை பயன்படுத்துகின்ற உன் புத்தியின் மீது குற்றம். மாணவ மாணவிகள், இதுவரை சொன்னதெல்லாம்
உங்கள் புத்திகளை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல செயல்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த கைத்தட்டல்கள் என்றும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு கதையை இறுதியாக முடித்துக் அக்பரும் பீர்பாலும் இருக்கிறார். அவர்களுடைய கேட்டார், ஐயா கையில் விட்டு முடிவு முடிக்கிறீங்களே, என்ன காரணம்? நான் பீர்பால் சொன்னார், ஐயா பரிசு வாங்கும்போதெல்லாம் நீங்கள் பரிசு எடுத்து கொடுக்கிறீர்கள், ஆனால் எடுத்து கொடுத்து உங்கள் கைகளுக்கு முடிவு வைக்க வேண்டும் என்று சொன்னார். சரி, நான் தான் பரிசு கொடுத்துட்டேன், கையில கொடுக்க மாட்டேன், உங்களே நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுப்பதை வாங்கி வாங்கி கொடுக்கிறீர்களா, அதனால் முடிவு வைக்க வேண்டும் என்று சொன்னார். சரி, ஆயிரத்திற்காக அவங்களே நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுப்பதை நான் வாங்கி அந்த வாங்கியதை நான் வெற்றி பெற்ற கொடுக்கும் பொழுது பார்த்து மனதார கை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், தட்டிக்கொண்டே இருப்பதால் அவர்களுடைய எப்படி விளக்கவில்லை என்று சொன்னாராம். அதுபோல உங்கள் கரங்களை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது கைத்தட்டல் உங்கள் மனதையும் மகிழ்ச்சியாக்கும், கேட்பவரையும் மகிழ்ச்சியாக்கும், பேசுபவரையும் மகிழ்ச்சியாக்கும். நல்ல எண்ணங்கள் இன்று முதல் நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொண்டு சிரித்த முகத்தோடு, சிந்தனை தெளிவோடு, படிப்பு அறிவோடு, எதிர்கால லட்சியத்தோடு, எதிர்காலத்தில் அதோ நான் வருகின்றேன் என்று நீ முயற்சி பாடுபட்டால் எதிர்காலம் உன் வழியில் வரும். 8 அடிக்கு பிறகு உன் வெற்றி இருந்தால், நீ நல்ல எண்ணத்தை வைத்திருந்தால் வெற்றியே 4 அடி வந்து 4 அடியில் அந்த வெற்றி நிற்கும். அப்பொழுது நீ நகரக்கூடிய தொலைவுகள் குறைவாக இருக்கும். தோல்விகள் உன்னை வந்தால் நீ என்ன சொல்? ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா எனக்கு 5 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய் கொடு என்று சொல்லும் போது நாம் என்ன சொல்கின்றோம்? என்னிடம் காசு இல்லை, பக்கத்து வீட்டை பார்த்து எடுத்துக்கொள் என்று அவனை மறுப்பது போல, பிச்சைக்காரன் வந்தால் காசு இல்லாமல் அவனை மறுப்பது போல, தோல்விகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் துன்பங்களும் உன்னை தேடி வரும்பொழுது பிச்சைக்காரனை எப்படி விரட்டி அடிக்கிறாயோ அதை போல துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் இன்னல்களையும் ஒரு பிச்சைக்காரனாக நினைத்து எட்டி உதைத்து விடு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஒரு துன்பம் உனக்கு வரும் பொழுது அந்த துன்பத்துக்கே நீ துன்பம் கொடுத்து அந்த துன்பம் நினைத்து, அடே அப்பா அவனுக்கு துன்பம் கொடுக்க போனோம், ஆனால் அவனே நமக்கு துன்பத்தை கொடுத்து விட்டானே என்று துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து துன்பத்தோடு ஓட விரட்டக்கூடிய வல்லமையை உனக்கு இறைவன் தருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.